கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவச்சனங்களே, எல்லாரும் துதிக்கலாமா? பிரேயர் டைம் குடும்பத்தாரே, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய சுத்த கிருபை. ஆண்டவராகிய இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவச்சனமே, கிறிஸ்துவின் சபையே, தேவ பிள்ளையே, தேவச்சனமே, வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுக்காக எழும்ப வேண்டும் என்ற பல நோக்கங்களோடு இருக்கலாம். எங்கிருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் சரி, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேச விரும்புகிறார். பரிசுத்த ஆவியின் சத்தம் உங்களை நோக்கி வருகிறது. நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை. எத்தனை பேர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லுவீர்கள்? தேவ ஜனமே, நீங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபை. மலைகள் விலகினது, பர்வதங்கள் விலகி போனது, மாறாமல் அவருடைய கிருபை இன்று வரைக்கும் இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்களே. காலங்கள் மாறும், நண்பர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், அதோடு சேர்ந்து உன் வேதனையும் மாறும். தேவ ஜனமே, உன் வேதனைக்கு சின்ன நாட்கள் உண்டு, அதிக நாட்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? தேவ ஜனமே, அந்த வேதனை நெடுநாளாக நிற்காது. உன் நீதியை பட்ட பகல் போல் மாற்ற ஒருவர் வருகிறார். உன்னை நீதிமானாக, தேவ பிள்ளையாக வெளியே நிலைநிறுத்த ஒருவருடைய காலடி உனக்காக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. தமது ஜனத்தை விடுதலையாக்க சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்தார் தேவகுமாரன். இன்னைக்கு கண்ணீரோடு இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார். ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் பேசுகிறார். தொடர்ந்து துதியுங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். ஆம் தேவச்சனமே, நாம் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 46 இவ்வாறாக சொல்லுகிறது, தேவச்சனமே பயப்படாதீங்க. ஒரு நதி உண்டு, ஒரு ஆவியானவர் உண்டு, ஒரு தேற்றரவாளன் உண்டு, தேற்றுகிறவர் உண்டு, உங்க பாட ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர் உண்டு. There is a God who change your pain into gain. There is a God. You worship the God who answers. ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் பிரதியுத்தரம் தருகிறவர், மறுபதில் தருகிறவர். உங்களுக்காக அக்கினியை இறக்குவார், உங்களுக்காக மாற்றங்களை தருவார். எலும்பு சீயோனே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவ பிள்ளை, எலும்பு சோர்ந்து போகாதே என்று சொல்லுகிறார். உன் பட்டயத்தை பிடி என்று சொல்லுகிறார். இந்த ஆரம்ப நேரத்தில் ஆண்டவர் ஒரு பட்டயத்தை காட்டுகிறார், ஒரு அக்கினி பட்டயம். நீங்கள் எழும்பி வசனங்களை பிடித்து யுத்தம் பண்ண வேண்டியது உண்டு என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் எழும்பி வார்த்தையை பிடித்து யுத்தம் பண்ண வேண்டியது உண்டு என்று சொல்லுகிறார். சோர்ந்து போயிருக்கிற யுத்த வீரர்களே, பலவீனப்பட்டிருக்கிறீர்களோ, தளர்ந்து போயிருக்கிறீர்களா என்று ஆவியானவர் கேட்கிறார். கிதியோனோடு யுத்தம் பண்ண தேவன் அனுப்பின நபர்களும் குறைவுதான், ஆனால் அதில் இருந்தது தேவனுடைய திட்டம். கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாக இருந்தது. ஆண்டு சொல்லுகிறார், உன்னோடு இருக்கிறவர்கள் குறைவா இருக்கலாம், உன் திட்டங்கள் குறைவா இருக்கலாம். இந்த ஆரம்ப நேரத்தில் ஆண்டு சொல்லுகிறார், உன்னை அழைத்தவர், உன்னை அழைத்தவர், உன்னை அழைத்த தெய்வன் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அந்த அழைப்பை விட்டு விடாதே என்று சொல்லுகிறார். கிதியோனின் பட்டயம் கர்த்தருடைய பட்டயம். இன்னைக்கு உங்களுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமாக மாறுகிறது. இந்த அருமையான ஜெப நேரத்தில் ஏசாயாவின் நாவை தொட்டவர் உங்கள் நாவை தொடுவார். விட்டு கொடுப்பீர்களா? இன்னைக்கு ஆவியானவர் தொட சித்தமா இருக்கிறார். அநேகருடைய சிரசை தொட போகிறார், அநேகருடைய வாழ்க்கையை தொட போகிறார். கண்ணீரோடு இருந்த நேரம் போதும், வேதனையோடு இருந்த நாட்கள் போதும் என்று சொல்லுகிறார். எழும்பி யுத்தம் பண்ணுங்கள். கிதியோனோடு இருந்தது தெய்வன், இன்னைக்கு உங்களோடு இருக்கிறது தெய்வன். நீங்கள் உங்கள் பட்டயத்தை பிடித்து யுத்தம் பண்ணுகிற நாட்கள் வந்திருக்கிறது.
மறைந்திருந்த நாட்கள் முடிகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீர்களா? கர்த்தர் ஒரு யுத்த வீரனாக மாற்றுகிறார். கர்த்தர் உங்களை ஒரு யுத்த வீராங்கனையாக மாற்றுகிறார். எந்த சோர்வின் பள்ளத்தாக்கில் இருந்தாலும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை பார்த்து உயர்த்த ஆரம்பிங்க. எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை தந்தீரே ஆண்டவரே. எத்தனையோ பேர் இன்று இல்லை அப்பா. எத்தனையோ பேருடைய ஜீவன் முடிந்து போனது. ஆனால் எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறீரே என்று சொல்லுகிற நபர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்துங்களேன். துதிக்கும் பொழுது ஒரு விசேஷித்த அபிஷேகம் உங்களை நிரப்பும். ஆவியானவர்களை ஆளுகை செய்வா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா உமக்குத்தானே, இணையில்லா தேவன் என்ன நடந்தாலும் யார் கைவிட்டாலும் சொல்லுங்க, என்ன நடக்கட்டுமே நடக்கட்டும், என்னை யார் கைவிட்டாலும் கைவிடட்டும், என்னை கைவிடாத ஒருவர் இருக்கிறார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? நன்றி நன்றி இடைவிடா உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உங்கள் கதவை தட்டி கொண்டிருக்கிறார். ஓ தேடி வந்தீரே, உங்கள் இருதய கதவை தட்டுகிறார். ஒரு புதிய அபிஷேகம் உள்ள நுழைய போகிறது. ஒரு புதிய அக்கினி நுழைய போகிறது. வந்தீரே ஓ ரபா தரபா கொண்டீரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் அதே வசனமே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா எல்லாரும் சொல்லுவோம் இடைவிடா. ஓ நான் நன்றி செலுத்துவேன். ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நன்றி செலுத்துவேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆமென். இடைவிடா அன்று அந்த 10 குஷ்டரோகிகளும் அற்புதங்களை பெற்றுவிட்டு ஆண்டவரை விட்டு போனார்கள். ஒருவன் மட்டும் திரும்பி வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். ஆம் தெய்வ ஜனமே, ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். எத்தனை செங்கடல்கள் நமக்கு முன்னாடி வந்தது, எத்தனை யோர்தான்கள் வந்தது, எத்தனை தடைகள் வந்தது. இன்று வரைக்கும் உங்களை காப்பாற்றாமல் ஆண்டவர் விட்டாரா? உங்களை பாதுகாத்து அவருடைய சிறகு நிழலில் பாதுகாத்தாரே. எத்தனை விபத்திற்கு பாதுகாத்தார். உங்கள் குடும்பத்தை பாதுகாத்தாரே. நீங்களும் அந்த 9 நபர்களைப் போல் இருந்து விடாதீர்கள். அதுல ஒருவன் நன்றி உள்ளவனாக இருந்தானே. ஆண்டவர் பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே என் கூட உள்ளவங்க நன்றி இல்லாமல் போகட்டும் ஆண்டவரே, அவர்கள் அறியாமல் அதை செய்யட்டும், ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். ஒரு பொழுதும் நான் நன்றியற்றவனாக இருக்க மாட்டேன் சொல்லுகிற தேவ ஜனம் இதன் மத்தியில இருக்கிறீங்கன்னா சொல்லுங்க, அப்பா நான் நன்றி செலுத்துவேன். ஏனென்றால் அன்று 10 குஷ்டரோகிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில நீங்க விடுதலை கொடுத்தீங்க. அதே போல ஏதோ ஒரு விடுதலையை எனக்கு தந்து 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 கர்த்தர் நித்தமும் நடத்துவார் என்று சொன்னது போல இன்னைக்கு வரைக்கும் நடத்தி வந்திருக்கிறீங்கப்பா. நான் நன்றி செலுத்துவேன் சொல்லுங்க. ஆண்டவர் நடத்தின நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துங்க. கர்த்தரை ருசித்து பாருங்க. இருக்கிற இடத்துல சொல்லுவோமா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே, நிம்மதி தந்தீரே
நிரந்தரமானீரே நன்றி. சொல்லுவோம் நன்றி. ஓ தேங்க்யூ லார்ட். உமக்குத்தானே எல்லா ஜெப நேர குடும்பத்தார் சொல்லுங்க, இடைவிடா எங்க இருந்தாலும் ஒன்று கூடி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு அக்கினி இறங்குவதாக, ஒரு அபிஷேகம் இறங்குவதாக, கட்டுகள் உடைவதாக, இருளின் ஆவிகள் ஓடுவதாக, இயேசுவின் நாமத்தின் வல்லமை இன்று வெளிப்படுவதாக. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னை கண்டீரே, எங்கள் கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா. சொல்லுவோம் நன்றி. இடைவிடா உமக்குத்தானே இடையெல்லாம், உமக்குத்தானே இடைவிடா நன்றி, உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஓ நீதி தேவனே நன்றி ஐயா, வெற்றி வேந்தனே. உள்ளத்தின் ஆழத்துல இருந்து சொல்லுங்க தேவச்சனமே, நீதி தேவனே எங்கள் வெற்றி வேந்தனே. எல்லாரும் சொல்வோம் நன்றி நன்றி, இடைவிடா நன்றி, உமக்குத்தானே. கவலைகள் எல்லாம் ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் சிரிங்களே, கொஞ்சம் நன்றி செலுத்துங்களே. அக்னி குதிரையை அனுப்பினவருக்கு நன்றி செலுத்துங்களே. காகத்தை அனுப்பினவருக்கு நன்றி செலுத்துங்களே. செங்கடலை பிளந்தவருக்கு நன்றி செலுத்துங்களே. கடல் மேல நடந்தவருக்கு நன்றி செலுத்துங்களே. குஷ்டரோகியை சுகமாக்கினவருக்கு நன்றி செலுத்துங்களே. நமக்காக ரத்தத்தை சிந்தினவருக்கு நன்றி செலுத்துங்களே. ஓ நமக்காக மறித்து உயிரோடு எழும்பி திரும்பி வரப்போகிற ராஜாவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துங்க. எந்த சத்துருவும், எந்த சூழ்நிலையும், எந்த பிசாசும் உங்க உள்ளத்தில் உள்ள நன்றியை திருடக்கூடாது, திருடக்கூடாது. அது கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கை, the better offering that you produce from your mouth. உங்கள் வாயில் இருந்து உங்கள் இருதய நிறைவோடு நீங்க சொல்லுகிற நன்றியை பிசாசு தடுக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ எந்த சூழ்நிலையும் தடுக்க கூடாது. உங்கள் நன்றியை தடுக்கிற எல்லா சூழ்நிலையும் இப்பொழுது உடைகிறது, இப்பொழுது உடைகிறது. தேவ சிறந்த துதிக்க விடாம, ஓ ஆராதிக்க விடாம, தேவனை பின்பற்ற விடாம, சூழ்நிலைகளை கையிலே ஆளுகை செய்கிற பிசாசின் கிரியைகள் உடைகிறது. எல்லா இருளின் கிரியைகள் எரிந்து கொண்டிருக்கு, எல்லா அந்தகாரங்கள் எரிகிறது. ஓ உங்களை நன்றி செலுத்த விடாம உங்க வாயை கட்டி வைத்து உங்க இருதயத்துல கவலையை கொண்டு வந்த ஆவிகள் உடைகிறது. துதிக்க துதிக்க உடையுது. இருளின் கட்டுகள் எரிகிறது, அந்தகார கட்டுகள் உடைகிறது. சிஸ்டர் தொடுகிறார், கர்த்தர் தொடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஒரு நியூ அனாயிண்டிங், a new anointing is coming. ஓ பெற்றுக்கொள். ரூத் சொல்லுகிற ஒரு சகோதரியை கர்த்தர் தொடுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. அபிஷேகம் இறங்குது, அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய அபிஷேகம் எழுப்பி பிரகாசிக்கணும். நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கட்டு உடைக்கிறத பார்க்கிறேன். கால்களில் உள்ள கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறதை பார்க்கிறேன். சிலருடைய கால்களில் உள்ள கட்டுகள் உடைகிறது. பலவீனத்தோடு இருக்கிறீங்க, அபிஷேகம் இறங்கி தொடுகிறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வருது, குடும்பத்தில் ஒரு சமாதானம் வருது. ஓ ஒரு பெருங்காற்று, பரிசுத்த ஆவியின் காற்று வருகிறது. எல்லா கட்டுகளும் அசைகிறதை பார்க்கிறேன். ஒரு பெரும் காற்று வீசுகிறது. யுத்தங்களை ஓய பண்ணுகிறது, வாக்குவாதங்களை ஓய பண்ணுகிறது, பலவீனங்களை ஓய பண்ணுகிறது. ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களை தொடுகிறது. பலவீனங்கள் மாறிக்கொண்டிருக்கு. ஆஸ்பத்திரி செலவுகளை
தடைகளை உடைத்து கொண்டிருக்கு. ஓ, ஹார்ட் அட்டாக் மாறுகிறதை பார்க்கிறேன். சிலருக்கு ஹார்ட் அட்டாக் உண்டாக்குகிற பிசாசின் வல்லமைகள் எரிகிறது. சிலருடைய இருதயத்தை கர்த்தர் தொடுகிறார். God is touching your heart. உங்கள் இருதயத்தை தொடுகிறார். பலவீனம் மாறுது. Receive your healing. Receive your deliverance. உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. உங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ, வருமானத்தில் ஒரு அற்புதம், குடும்பத்தில் ஒரு அற்புதம். நெடுநாள் காத்திருக்கிறீர்கள். ஓ, ரைஸ் அண்ட் வாக். எழுப்பி ஓடுங்க. உங்க அற்புதம் வருது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. குடும்ப வாழ்க்கையில வெற்றி. டைவர்ஸ் ஆவிகள் ஓடுகிறது. டைவர்ஸ் ஆவிகள் ஓடுகிறது. குடும்பத்தை பிரிக்கிற ஆவிகள் ஓடுகிறது. இந்த துதி வரும் பொழுது, இந்த அபிஷேகம் வரும் பொழுது, சேனைகளின் கர்த்தர் உங்க வீட்டில் வருகிறார். அனாதி கதவுகள் திறக்கப்படுகிறது. ஓ, உங்க வீட்டில் மறைஞ்சிருக்கிற கட்டுகள் திறக்கப்படுகிறது. கர்த்தருடைய காலடிகள் உங்க வீட்டில் வருது. ஓ, the footprints of God is coming inside of your house. உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்திருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்திருக்கிறார். ஒரு அக்கினி பட்டயத்தை தருகிறார். வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. ஒரு அக்கினி பட்டயத்தை தருகிறத நான் பார்க்கிறேன். மகளே உங்களுக்காக, தாயாரே உங்களுக்காக, தகப்பனே உங்களுக்காக வார்த்தை என்ற பட்டயத்தை தருகிறார். அக்கினியும் ஆவியும் உள்ள பட்டயம், வல்லமையான பட்டயம், வசனமாகிய பட்டயம், யோசுவாவுடைய வாயில் இருந்த அதே பட்டயம் ஓ, உங்கள் வாயில் வைக்கப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க. புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம். இனி புதிய லெவல் உண்டாகும். அடுத்த லெவல் உண்டாகும். அடுத்த லெவல் போவீங்க. அடுத்த லெவல்ல கர்த்தர் உங்களை கொண்டு செல்லுகிறார். போகிறீங்க, போகிறீங்க. அடுத்த லெவல், அடுத்த லெவல் உயர்வு வருகிறது. அடுத்த லெவல் அபிஷேகம் வருகிறது. செல்போன் மூலமாக சில கெட்ட தகவல்கள் அப்பப்போ உங்களோட பயங்காட்டுது. சகோதரியே, கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். அடிக்கடி செல்போன்ல பயமான செய்திகள், கோபத்தின் செய்திகள், உங்களை வேதனைப்படுத்துகிற செய்திகள் வருகிறது. சிஸ்டர் உங்களை விடுதலையாக்குகிறார். சிஸ்டர் உங்களை விடுதலையாக்குகிறார். குழந்தை இல்லாதவர்களுக்கு கற்பத்தின் கனியை கர்த்தர் கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார். செபியுங்கள். கட்டு உடையட்டும். ஆழமான எல்லா வேர்கள் உடையட்டும் சொல்லுங்க. என்னை கட்டி வைக்கிற, என் குடும்பத்தை கட்டுகிற எல்லா அந்தகாரம் உடைவதாக. எல்லா அந்தகாரம் உடையட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. அக்கினி இறங்கிட்டு இருக்கு. கட்டு உடையுது. பெற்றுக்கொள்ளுங்க. அநேகரை ஆவியானவர் தொட்டு ஓ, அபிஷேகத்தில் நிரப்புகிறார். இருக்கிற இடத்துல அபிஷேகம், தாங்க முடியாத அபிஷேகம். சேர்ல இருக்கிறவங்க மேல அபிஷேகம், கட்டல்ல இருக்கிறவங்க மேல அபிஷேகம், கிச்சன்ல நிக்கிறவங்க மேல அபிஷேகம், வீட்டுக்கு மாடியில செபித்துக் கொண்டிருக்கவங்க மேல அபிஷேகம். எங்க இருந்தாலும் ஒரு அக்கினி தொழுது. பெற்றுக்கொள்ளுங்க. The fire of the Holy Spirit, the impartation of the Holy Spirit. Oh, the fire, fire, fire. அக்கினி, அக்கினி. உங்களுக்கு விரோதமான ஆயுதம் உடையுது. உங்களுக்கு விரோதமான ஆயுதம் உடையுது. உங்களுக்கு விரோதமான ஆயுதம் உடையுது. உடையுது, உடையுது, உடையுது. கட்டு உடைகிறது. அந்த அந்நிய வல்லமைகள் உடைகிறது. உங்களை நிர்மலமாக்குகிற வல்லமைகள் உடைகிறது. உங்களை பலவீனப்படுத்துகிற வல்லமைகள் உடைகிறது. இருளின் வல்லமைகளை எரிக்கிறார், 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 எரிக்கிறார். விடுதலை, விடுதலை, விடுதலை. உங்க உள்ளான மனுஷன்ல விடுதலை வருகிறது. உங்க உள்ளான ஆவியில விடுதலை. தேவன் சனமே அபிஷேகம் பெறலையா? இப்ப இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க. இப்ப இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய அபிஷேகம். கண்ணாடி போட்ட ஒரு சிஸ்டர் மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கட்டல் ஓரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. கட்டல் ஓரமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்குது. பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ரபா தரபா ஷதலா ரபா பாபா பாபா. Receive new anointing. கர்த்தர் வெளியே
கொண்டு வருகிறார். ஓ லாசருவே, உன்னை கட்டி உன்னை மரணத்துக்கு நேரா கொண்டு போன எல்லா பிரேத சீலைகளை கர்த்தர் கலற்றுகிறதை நான் பார்க்கிறேன். உன் ஆயுசு நாள் முடியவில்லை. நீ எழுப்பி நடக்க வேண்டும். உன்னை பிசாசு கொல்லலாம் நினைத்தான். இப்பொழுது அந்த படுக்கை மாறுகிறது. சிலருடைய கட்டல் படுக்கை மாறுகிறது என்று காட்டுகிறார். சிலர் கட்டல் படுக்கையில படுத்திருக்கிறீங்க. ரைஸ் அண்ட் வாக், எழுப்பி நடங்க. வருகிற நாட்களில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி நடக்க வைக்கிறதை பார்ப்பீர்கள். அநேகர் மேல கர்த்தருடைய அபிஷேகம் பலமா இறங்குது. ஒரு விடுதலை அக்கினி இறங்குது. ஆவியானவர் அநேகரை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இட்ஸ் டைம் ஆஃப் யுவர் ஹீலிங். ஆண்டவரோடு பேசுங்க, ஆவியானவரோடு பேசுங்க. ஆவியானவர் என்னை தொடுங்க, ஆவியானவர் என்னை தொடுங்க, ஆவியானவர் என்னை தொடுங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தொட்டு கொண்டிருக்கிறார். அவர் உங்க மேல வச்சு திட்டத்தை எழுதி கொண்டிருக்கிறார். God is writing his will upon you. கர்த்தருடைய சித்தத்தை உங்க மேல எழுதுகிறார். அவருடைய நாமம் தரிக்கப்படுகிறது. உங்க மேல அவருடைய நாமம் தரிக்கப்படுகிறது. உங்க மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. எதையோ ஒண்ணு செய்ய முடியலையே, எதையோ ஒண்ணு செய்ய முடியலையே கவலையோடு இருக்கிற தேவ ஜனமே, உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காரியத்தில் எனக்கு ஃபெயிலியர் ஆகிவிட்டது, இந்த காரியத்தில் எனக்கு ஒரு தோல்வி உண்டாகிவிட்டது. கர்த்தர் அந்த காரியத்தில் ஒரு வெற்றியை தருகிறார். அந்த காரியத்தில் ஒரு பெரிய வெற்றி வருகிறது. ஒரு பெரும் வெற்றி வருகிறது. ஒரு பெரும் வெற்றியை காட்டுகிறார். சிறு தொழில் தானே இது, இது எவ்வாறு முன்னேறும் என்று கவலையோடு இருக்கிற அநேகர் இருக்கிறீங்க. நான் பார்க்கிறேன், உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிறது. உங்க பாத்திரத்தின் மேல ஆவியானவர் நிரம்பி வழிகிற ஒரு அபிஷேகத்தை தருகிறார். உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுற ஆயுதம் வாய்க்காமல் போகும். ஜெபிக்கிற தானியேலே, ஜெபிக்கிற தாவீதே, துதிக்கிற தாவீதே, கர்த்தர் சொல்லுகிறார், உங்க குடும்பம் வெட்கப்படாது. கர்த்தரை தேடுகிற எஸ்தரே, கர்த்தரை தேடுகிற தெய்வ பிள்ளையை, உங்கள் முகங்கள் வெட்கப்படாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்கள் குடும்பம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ துதிக்கின் அபிஷேகம் உள்ளவர்களே, புதிய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீங்க. புதிய வல்லமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறீங்க. இட்ஸ் a fresh anointing. It's a new anointing, a new grace to go a new level. புதிய எல்லைகளுக்கு கொண்டு போகிற புதிய கிருபையை பெற்றிருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டிருக்கிறார். அநேகருக்கு புதிய காரியங்களை கர்த்தர் செய்கிறதை நான் பார்க்கிறேன். அநேகருடைய ஜேர்னி தொடங்குகிறது. அநேகருடைய பயணம் தொடங்குகிறது. இத்தனை நாட்கள் சத்ரு செக் போஸ்ட் போட்டு பூட்டுறது போல உங்களை அடைத்து வைத்தார். ஐ சி, நீங்க வெளியே வருகிறீங்க. உங்க பயணம் தொடங்குகிறது. a new beginning, ஒரு புதிய தொடக்கத்தை பார்க்கிறேன். சிறைப்பட்ட அந்த இடத்திலிருந்து ஏற முடியாத இடத்திற்கு குடும்பத்தோடு பயணம் தொடங்குகிறதை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு மட்டுமில்ல, உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் காட்டுகிறார். உங்க குடும்பம் நோவாவோடு சேர்ந்த எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்தது போல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளையே, உங்களோடு சேர்ந்து உங்க குடும்பத்தையும் பாதுகாக்கிறதை ஆண்டவர் காட்டுகிறார். நெடுநாளாக ஜெபித்தீங்கல்ல, ஆண்டவரே என் குடும்பத்தை தொடுங்க தொடுங்க தொடுங்க, தொடுகிறார் 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 தொடுகிறார். அவர் ஒரு முறை சொன்னாலே தொடுவார். அவர் 7 முறை உங்களை பார்த்து சொல்லுகிறார், தொடுகிறார் 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 தொடுகிறார். உங்க குடும்பம் தொடப்படுகிறது. நேரம் வந்து விட்டது. விடாதீங்க. இத்தனை நாள் ஜெபித்த அந்த நேரம் வந்து விட்டது. I see the time cometh. அந்த நேரம் வந்திருக்கிறது. நேரம் வந்து விட்டது. அற்புதத்தின் நேரம் வந்து விட்டது. தேவ ஜனமே, உன் அற்புதத்தின் நேரம் வந்து விட்டது. உன் அற்புதத்தின் காலம் பிறந்திருக்கிறது. இத்தனை நாள் ஜெபித்தாய் அல்லவா? ஓ கற்பம் தரித்து உன் ஆசீர்வாதம் இத்தனை நாள் காத்திருந்ததல்லவா, அது வெளிப்பட போகிறது. The time to manifest. கர்த்தருடைய கரத்தின் வல்லமை வெளிப்படுகிற நேரம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அநேகரை தொடுகிறார். ரிச்சர்ட்னு ஒரு சகோதரனை பார்க்கிறேன். சகோதரர் ரிச்சர்ட், கர்த்தர் உங்க குடும்பத்தை தொடுகிறார். அநேகர் இருக்கிறீங்க. ஃபினான்சியல் டோர் ஓபன் ஆகாம, ஓ வருமானத்தில் கட்டோடு இருக்கிறீங்க. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது a new anointing is rushing upon you. ஒரு புதிய அபிஷேகம் உங்க மேல இறங்குது. உங்க தலையின் மேல இறங்குது. இதுவரைக்கும் உங்கள் தகப்பனால செய்ய முடியாததை உங்க குடும்பத்துல
ஒரு ஆளாலையும் செய்ய முடியாதத, சத்துரு எல்லை போட்டு வைத்தத கர்த்தர் எல்லை உடைக்கிறதை பார்க்கிறேன். நீங்க வெளியே வருகிறீங்க, நீங்க சாதிப்பீங்க. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். உங்க ஊர்ல, உங்க எல்லையில உலகத்தை கலக்கிற தேவ பிள்ளையாக கர்த்தர் உங்களை வைத்திருப்பார். லீதியான்னு சொல்லுகிற ஒரு சகோதரியை கர்த்தர் காட்டுகிறார். லீதியா, கர்த்தர் உங்களை தொடுகிறார். தன் மகனுக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒரு தாயை பார்க்கிறேன். உங்க மகனை கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். உங்க மகன் படித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவனை தொடுகிறார். God is touching your first son. I see your first son. உங்க மூத்த மகனை கர்த்தர் தொடுகிறார். நெடுநாளாக ஜெபித்தீங்க, நெடுநாளாக ஜெபித்தீங்க. கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் தொட்டு கொண்டிருக்கிறார். வாழ்க்கை மாறுகிறது. வாழ்க்கையின் பயணங்கள் இனிமையாக மாறுகிறது. இத்தனை நாட்களாக வேதனையில துக்கத்தின் பாத்திரத்தை கையில் எடுத்த தேவ பிள்ளைகளே, இனி துதியின் பாத்திரத்தை கையில் எடுங்க. இனி ரட்சிப்பின் சந்தோஷத்தின் பாத்திரத்தை கையில் எடுங்க. இனி துதிக்கிற அபிஷேகத்தை கையில் எடுங்க. இனி சாக்கு ஆடைகள் அல்ல, இனி துதியின் வஸ்திரம். எப்பெல்லாம் போராட்டம் வருகிறதோ துதிங்க. போராட்டங்கள் தான் உங்க உயர்வின் பாதை, பாடுகள் தான் உங்க படியாக மாறுகிறது. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை காண்பித்தார். தேவ ஜனங்களே, இந்த தரிசனம் ஒரு சாதாரண தரிசனமாக இருந்தாலும் ரொம்ப அர்த்தமுள்ள தரிசனம். இன்னைக்கு கிச்சன்ல வேலை செய்கிற எல்லாருமே பீட்ரூட், முட்டைகோஸ் இவைகளை எல்லாம் செதுக்குகிற ஒரு அருமையான கத்தி வச்சிருப்பாங்க. அதுக்குள்ள அநேக தோரங்கள், ஓட்டைகள் இருக்கும். அதில் செதுக்குவாங்க. உருண்டையாக இருக்கிற அந்த காய்கறிகள், பீட்ரூட், முட்டைகோஸ் இவைகள் எல்லாம் செதுக்கப்பட்ட பிறகு நூல் நூலாக அழகாக பிரிந்து வருகிறது. ஆனால் அது செதுக்கப்படவில்லை என்றால் பெரிய கடினத்தன்மையோடு ஒரு பீட்ரூட்டை எடுத்து டச் பண்ணி பாருங்க, தோலை உரிச்சிட்டு பாருங்க, எவ்வளவு கடினமா இருக்கு. ஆனா அது அழகாக செதுக்கின பிறகு அதுக்கு கீழே உள்ளதை எடுத்து பார்த்தீங்கன்னா செதுக்கின ஒவ்வொன்றும் அழகான நூலை போல, பட்டு நூலு போல, அழகான பூவை போல மாறுகிறது. ஆண்டு சொல்லுகிறார், இதே போல அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் செதுக்கி கொண்டிருக்கிறார். இட்ஸ் நாட் ஃபார் டீக்ரேடிங், இட்ஸ் ஃபார் யுவர் மல்டிப்ளிகேஷன், இட் ஃபார் யுவர் ரிச்னஸ், இட் ஃபார் யுவர் குட்னஸ். ஆண்டு சொல்லுகிறார், சிலரை செதுக்கி கொண்டிருக்கிறேனே, அது அவர்கள் அழிந்து போகிறதற்காக அல்ல, அது அவர்களை உயர்த்துகிறதற்காக, இன்னும் அழகாக மாறுகிறதற்காக. அடுத்த லெவல் போகணும்னா செதுக்கப்பட்டால் தான் போக முடிந்தது. அந்த பீட்ரூட்டை பாருங்க, செதுக்கப்படவில்லை என்றால் கல்லை போல் கட்டித்தன்மை உடையது. உங்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் அவ்வளோ பெரிய பீட்ரூட்டை எடுத்து தோலை மட்டும் சீவிட்டு அப்படியே வேக வச்சு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அது அழகாக செதுக்கி அது பூவை போல எடுத்து அதை நீங்க ஃப்ரை பண்ணி நீங்க கொடுக்கும் பொழுது உங்க வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் சாப்பிடுகிறாங்க. ஆம் தேவ ஜனமே, இதே போல கர்த்தர் உங்கள் தன்மையை மாற்றுகிறார். இவ்வளவு நாள் இருந்த கடின தன்மை இந்த போராட்டத்துக்கு பிற்பாடு இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நெடுநாளா எனக்கு இந்த போராட்டம் மாறல, எனக்கு இந்த போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது, என்னை பின்தொடர்கிறதுன்னு சொல்லுகிற யாராவது இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், God is shifting you. இந்த போராட்டம் உங்களை மாற்றுகிறது, உங்க தன்மையை மாற்றுகிறதை ஆவியானவர் காட்டுகிறார். தேவ ஜனமே, உங்க நேரம் வந்திருக்கிறது. ஆண்டவர் காட்டின சில சத்தியங்களை உங்களோடு பேச விரும்புகிறேன். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஆண்டவரே என்னோடு பேசும் என்று சொல்லுங்க. ஆவியானவர் உங்களோடு பேச போகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த அருமையான ஜெபத்தில் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். அதனால் தான் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிற தேவ ஜனமே, உங்க இருதயத்தை மட்டும் விட்டு கொடுங்க. இந்த 9வது மாசம், இந்த செப்டம்பர் மாதத்துல சிலருடைய கர்ப்பப்பையை கர்த்தர் திறக்கிறார். God is opening. கர்த்தர் திறந்து கொண்டிருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, நெடுநாளாக கண்ணீரோடு இருந்தீங்கல்ல, நான் பார்க்கிறேன் அநேகருடைய கட்டுகளை கர்த்தர் திறக்கிறார். ஆண்டவர் காட்டுகிறார், சிலருடைய திருமண தடை உடைகிறதை நான் பார்க்கிறேன். ஆவியில் நான் தரிசிக்கிறதை சொல்லுகிறேன். தேவ ஜனமே,
உங்க கைகளை கட்டி உங்க திருமண வாழ்க்கையை கட்டி வைக்கிற அந்த கட்டுகளை இந்த நாட்களில் கர்த்தர் அவிழ்க்க போகிறார். இப்பொழுதே அவர் அவிழ்த்து கொண்டிருக்கிறார். தேவ ஜனங்கள் ஆயத்தப்படுங்க. A new thing is coming. புதிய காரியம் சம்பவிக்கிறது. தேவ ஜனங்கள் இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். உபாசிக்க ஆரம்பித்து விடுங்கள். சத்துருவுக்கு தெரிந்து விட்டது உங்கள் ஆசீர்வாதம் வருகிறது. அவனுக்கு தெரியும், அவன் தடை செய்ய வருவான். ஆனால் நீங்கள் அதை விட போவதில்லை. கர்த்தர் திறந்தால் திறந்ததுதான். இத்தனை நாட்கள் வேதனைப்பட்டது நீங்க தானே, இத்தனை நாட்கள் கண்ணீரோடு இருந்தது நீங்க தானே. இப்போ அந்த ஆசீர்வாதம் கர்த்தர் உங்க கைகளில் தான் தருகிறார். சிலரை எல்லாம் வருமானம் வராதபடி சத்துரு கட்டி வைத்தார். ஆண்டவர் காட்டுகிறார், முதலாவது இந்த திருமண தடைகள் உடைந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பு ஆண்டவர் காண்பித்தது குழந்தை பாக்கிய தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். ஆனால் இப்பொழுது இந்த மூன்றாவது கர்த்தர் காட்டுகிறது, அநேகருடைய வருமான கட்டுகளை கர்த்தர் ரிலீஸ் பண்ணுகிறார். தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு பேசுகிறேன். உங்க கை டெலிவர் ஆகுது. யுவர் ஹேண்ட் இஸ் ரிலீசிங். கர்த்தர் உங்கள் கையின் பிரயாசத்தை விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். அருமையான தேவ ஜனமே, நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். கர்த்தர் உங்களை கொண்டு மகா பெரிய காரியங்களை செய்ய திட்டமா இருக்கிறார். அவருடைய திட்டங்களை புரிந்து நடக்கிறது எத்தனை இன்பம், எத்தனை சந்தோஷம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் அவருடைய திட்டங்கள் புரியாமல் நடந்து கொண்டு இருக்கிறாங்க. ஏன் எனக்கு இந்த சோதனை என்று தான் நினைக்கிறார்களே தவிர அதற்கு பிற்பாடு இருக்கிற உயர்வுகளை அவர்கள் பார்க்கவில்லை. ஒரு கடையில் போய் நீங்கள் தேங்கின உங்களுக்கு தேவையான திங்ஸ், ஸ்டேஷனரி திங்ஸ், இல்லை என்றால் சமையல் திங்ஸ், ஏதோ ஒரு திங்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது அதுக்குனுடைய ப்ரைஸ் உண்டு, விலை உண்டு. அதை கொடுக்காமல் வாங்க முடியாது. கொடுக்காமல் எடுக்கிறவர்கள் தான் திருடர்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்திலும் தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ரட்சிப்பு இலவசம். இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ரட்சிப்பு இலவசம். ஆனால் அவருடைய காரியங்கள், ஆனால் சில ஆவிக்குரிய உயர்வுகள், உங்க வாழ்க்கையின் மாற்றங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது, காத்திருக்க வேண்டியது இருக்கிறது. ஒரு வல்லமையான தேவ மனிதன் சொன்னார், ரட்சிப்பு இலவசம் தான். அந்த ரட்சிப்புக்காக அருமை இரட்சகரை உயிர் கொடுத்தார். ஆனால் தேவ ஜனமே, சில பரலோக ஆசீர்வாதங்கள் கீழே பூமிக்கு இறங்கி வர வேண்டும் என்றால் ஜெபம் என்ற கருவியை உபயோகப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆவிக்குரிய யுத்தத்தில் நாம் பங்கேற்க வேண்டியதாக இருக்கிறது. பொறுமையோடு வாழ வேண்டியதாக இருக்கிறது. காத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. காத்திருக்க வேண்டிய இடத்துல காத்து இருந்துதான் ஆக வேண்டும். அந்த இடத்துல நமக்கு ஷார்ட்கட் இல்லை. ஆபிரகாமை பாருங்கள், 25 வருடம் காத்திருந்தார். ஆண்டவர் ஏன் உடனடியாக அற்புதம் செய்யவில்லை? வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு 20 வருடம் காத்திருந்தாராம். தன்னுடைய தகப்பனை போலவே 20 ஆண்டுகள் காத்திருந்தார் ஒரு குழந்தை பாக்கியத்திற்காக. தேவ ஜனங்களை கடந்த நாட்களில் ஒரு அருமையான ஊழியர் சொன்னார், 18 வருடங்களாக காத்திருந்தார்கள். அந்த சகோதரிக்கு 52 வயதானது. கர்ப்பம் செத்து போய்விட்டது. பெண்களுக்குள்ள சில காரியங்கள் அவர்களுக்கு போராட்டமாக இருந்தது. சுகர்னுடைய லெவல் பீக்கில் இருந்தது. கணவருடைய வயது கூடினது. கணவருக்கும் சரீர ரீதியான பிரச்சனை. ஆனால் கர்த்தர் சொன்னார், அந்த தேவ மனிதன் மூலமாக சொன்னார், 18 வருஷம் என்பது ஒரு நம்பர் தான். இட் இஸ் a number. Just to believe God is going to bring a child. உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் தருவேன்னு சொன்னார். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் சொன்னபடியே அந்த அருமையான கணவர் மனைவி ஜெபித்து விட்டு போனார்கள். 3 மாசத்துல கர்த்தர் அற்புதம் செய்தார். தேவ ஜனங்களே, இந்த மிஸ்ட் ஆஃப் மெனி ப்ராப்ளம், சரீர ரீதியான பிரச்சனைகள், இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறீங்களோ இதே போல பிரச்சனையை அவர்களும் ஃபேஸ் பண்ணார்கள். கர்த்தர் சொன்னதுனால காலம் மாறினது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காலம் எனக்காக மாறும், நாட்கள் எனக்காக மாறும், நேரம் எனக்காக மாறும், செங்கடல் எனக்காக பிளக்கும், சரித்திரத்தில் நடக்காதது எனக்காக நடக்கும். என் தேவன் என் கூட இருந்தா சரித்திரத்தில் நடக்காதது எனக்காக நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜெபம் முடிந்த உடனே கமெண்ட் எழுதுங்க, சரித்திரத்தில் நடக்காதது எனக்காக நடக்கும். யோசுவாவுக்காக ஆண்டவர் சூரியனை நிறுத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு கர்த்தர் சரித்திரத்தில் நடக்காததை எனக்காக செய்ய போறார். தேவ ஜனமே, யூ ஆர் நாட் an accident. நீங்க ஒரு எதிர்ச்சியாக இங்க வரவில்லை. நீங்க தேவனுடைய பிள்ளை.
தேவ பிள்ளையா இருக்கும் பொழுது அநேக உபத்திரம் உண்டு. இந்த உலகம் உங்களை உபத்திரப்படுத்தினால் ஆச்சரியப்பட வேண்டாம். இந்த உலகம் உங்களை வெட்கப்படுத்தினால் நீங்க ஆச்சரியப்பட வேண்டாம். தேவ பிள்ளையா இருக்கும் பொழுது எல்லாரும் பகைப்பாங்க, ஒதுக்குவாங்க. தேவ சித்தம் இருந்தாதான் எல்லா காரியம் நடக்குது. இந்த உலகத்தார போல நம்ம வாழ முடியாதுதான். ஆனால் கர்த்தர் நமக்காக ஒரு ராஜ பாதை வைத்திருக்கிறார். நாம் ஏன் தேவ பிள்ளையாக வாழக்கூடாது? உலகத்தார போல அந்த காரியம் இல்லை, இந்த காரியம் இல்லை என்று கவலையோடு இருக்கிறோம் அல்லவா? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ஏன் தேவ பிள்ளையை போல வாழக்கூடாது? நீங்க வாழ வேண்டிய பிரகாரம் சிலது இருக்குதே, நீங்க வாழக்கூடிய சிறப்பான வழிகள் இருக்குதே. ஏன் உலகத்தாரை பார்க்கிறீர்கள்? ஏன் ரட்சிக்கப்படாதவர்களை முன்மாதிரியாக வைக்கிறீர்கள்? ஏன் அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுவிட்டார்கள், நானும் பெற வேண்டும் என்று உலகத்தானை போல ஏன் பார்க்கிறீர்கள்? தேவ பிள்ளைகளுக்கு சில நேரம் ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார். காத்திருக்க வைத்த பிறகு அப்படியே விட மாட்டார், அதற்குள்ளதை கொடுப்பார். காத்திருந்தது நீங்க தானே, உங்களுக்கு தான் வருகிறது. ஆண்டவருடைய நன்மைகள் வருகிறது. மறந்து போகாதீர்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம் உங்கள் சரீரத்தில் நடக்கும். நம்ம 100 நாள் ஜெபத்தில் கூட சரி, அநேகருடைய சரீரத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வ வல்லமை இறங்கினது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது உங்க மேலேயும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எப்பொழுதுனாலும் இறங்கலாம். ஒரு மின்னலை போல ஒரு டச், ஒரு மகிமையான ஒரு டச். ஆந்தேவ சின்னமே என் கண்ணால பார்த்திருக்கிறேன். ஆவியானவர் கிரியை செய்கிறத பார்த்திருக்கிறேன். ஆவியானவர் கூட இருக்கிறத பார்த்திருக்கிறேன். ஆவியானவர் அந்தகார ஆவிகளை வெளியே விரட்டுகிறதை பார்த்திருக்கிறேன். தேவ ஊழியர்களை பயன்படுத்துகிறதை பார்த்திருக்கிறேன். தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை மாறுகிறது. கர்த்தர் உங்களுக்காக கதவை திறக்கிறார். பினான்சியல் டோர் ஓபன் ஆகுது. திருமண டோர் ஓபன் ஆகுது. சத்துரு கட்டி வைத்திருந்தான் என்றால் அது ஓபன் ஆகுகிறது. தேவன் காத்திருக்க வைத்திருந்தார் என்றால் அந்த டைம்ல அது ரிலீஸ் ஆகும். தேவ ஜனமே, சத்துரு கட்டி வைத்தாலும் சரி, தேவன் உங்களை காத்திருக்க சொன்னாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பரலோகத்திலிருந்து ரட்சிப்பை தவிர வேற ஏதாவது நீங்க வாங்கணும்னு நினைத்தீங்கன்னா, யூ வாண்ட் டு பே த பிரைஸ். நீங்கள் அதற்குள்ள காரியத்தை செய்ய வேண்டும். நீங்கள் அதுக்குள்ள பரிகாரத்தை செய்ய வேண்டும். நீங்கள் அதற்குள்ள கூலியை கொடுக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும். தட் இஸ் த ரூல். தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவராகிய இயேசுவே கதவை தட்டுகிறாராம். மனுஷனுடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார். அவர் புஷ் பண்றவர் கிடையாது. அவர் நம்மளை அடிமைப்படுத்துகிறவர் கிடையாது. அவர் கதவை தட்டுவார். நாம் திறந்தால் உள்ள வருவார். ஆம் தேவச்சனமே, இன்னைக்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டிய விஷயம் உண்டு. நாம் ஜெபிக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. அதனால்தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு கடையில் போய் அரிசி வாங்குறீங்க, அதுக்கு ஏற்ற பரிசை கொடுக்குறீங்க. ஒரு கடையில் போய் தேங்காய் வாங்குறீங்க, அதுக்குள்ள பரிசை கொடுக்குறீங்க. ஒரு கடையில் போய் ஒரு சின்ன மிட்டாய், ஒரு ரூபா சாக்லேட் வாங்குறீங்க, ₹1 கொடுக்குறீங்க. பொருளுக்கு ஏத்தாக்குள்ள விலை கூடுகிறது. தங்கம் வாங்க போனா ரொம்ப காசு செலவாகிறது. ரொம்ப செலவழிக்க வேண்டும். ஏனென்றால் கூடிய பொருளை வாங்குறீர்கள். அதை போலதான் தேவச்சனமே, இந்த உலக ஆசீர்வாதங்கள் ஏதோ ஒன்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறது, அது தேவ சித்தத்தோடு கலந்திருக்குமானால் அது வருகிறதற்கு தாமதமாகும். உங்க கண்களுக்கு வேண்டுமானால் அது ஒரு வேலையா இருக்கலாம். உங்க கண்ணுக்கு வேண்டுமானால் அது ஒரு குழந்தை பாக்கியமா இருக்கலாம். உங்க கண்களுக்கு வேண்டுமானால் அது ஒரு திருமணமா இருக்கலாம். உங்க கண்களுக்கு வேண்டுமானால் ஐயோ வீடு இல்லையே, எனக்கு ஒரு வீடு தாங்கன்னு கேட்கலாம். உங்க கண்களுக்கு வேண்டுமானால் அது ஒரு காரா இருக்கலாம். தேவச்சனமே, உங்களுக்கு ஒரு குழந்தை தடையா இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி 1000 ரகசியம் இருக்கும். உங்க கண்களுக்கு அது ஒரு சாதாரண பிள்ளை, ஆனா ஆண்டவருடைய கண்களுக்கு அது ஒரு தீர்க்கதரிசியா இருக்கும். பிசாசுடைய கண்களுக்கு அவனுடைய ராஜ்யத்தை அழித்து போடுகிற ஒரு தெய்வ பிள்ளை வரப்போதுன்னு சொல்லி அவன் தடுத்து கொண்டிருப்பான். அதனால்தான் தேவ ஜனங்கள் உலக ஆசீர்வாதங்கள் தடை பண்ணப்படும் பொழுது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அந்த உலக பொருள் ஒருவேளை தேவ ராஜ்யத்தை கிட்டும், இல்லை என்றால் தேவ ராஜ்யத்தை அழிக்கும். அதனால தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்திற்காக என்னை தாமதப்படுத்துறார்னா, ஐ வாண்ட் டு ப்ரே, ஐ வாண்ட் டு கீப் இன் பிரேயர். நான் ஜெபிக்கணும், நான் ஜெபத்தில் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்றால் தேவ சித்தமும் வரலாம், சித்தத்தை அழிக்கிறதும் வரலாம்.
சித்தம் வந்தாலும் தடை இருக்கும், சித்தம் அல்லாதது வந்தாலும் தடை இருக்கும். தேவ ஜனங்கள் புரிய வேண்டும். சிலர் திருமணம் நடக்கவில்லை என்று காத்து கொண்டிருப்பார்கள். திருமணம் நடந்த பிறகு 5 மாதமோ 6 மாதத்திலேயோ அவர்கள் வேதனை மேல வேதனை அனுபவித்து அந்த திருமணம் உடையும். எத்தனையோ காரியங்களை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். திருமண ஸ்டேஜிலே பெண் திருமணத்தை விட்டு ஓடுகிறதை நாம் பார்க்கிறோம். திருமணம் அன்று முதல் நைட்டே கணவர் மரிக்கிறதை பார்க்கிறோம். ஏன் இது நடக்கிறது? தேவ ஜனங்களே, ஆசையா இருந்த திருமணம் ஏன் உடைகிறது? ஆண்டவர் தடுத்ததுக்கு காரணம் உண்டு. சில நேரம் பாருங்க, திருமணம் தடையாய் கொண்டிருக்கும். ஆனால் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நல்ல ஒரு மகனை ஆண்டு தருவார். அதற்காக ஆண்டு உங்களை காத்திருக்க வைத்திருப்பார். இல்லை என்ற ஒரு நல்ல மகளை தருவார். அதற்காக காத்திருக்க வைப்பார். இதை தடுக்கிறதுக்கு பிசாசு சில பிளான் பண்ணி இருப்பான். அதனால் தான் ஆண்டு காத்திருக்க வைப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க, மை வெயிட்டிங் இஸ் நாட் வேஸ்டிங்? என் காத்திருப்பு அது வீணாகாது. என் காத்திருப்பு அது ஒரு நாளும் வீணாகாது. என்னை கர்த்தர் காத்திருக்க சொல்றார்னா என்னை கற்பாறையின் மேல் உயர்த்தி அநேகருக்கு முன்பதாக அழகாக வைப்பதில் அவர் கண்டிப்பாக திட்டம் வைத்துட்டார். எந்த சந்தேகமும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகரை பார்த்து ஆண்டு சொல்லுகிறார், உங்கள் டைம் வந்திருக்கு. காத்திருந்து செபிங்க, சீக்கிரமாக யூ வில் எக்ஸ்ப்ளோர்ட். கர்த்தருடைய திட்டத்தோடு வெளியே வருவீங்க. நீங்க வெளியே வரும்பொழுது ஒரு புஸ்வானத்திலிருந்து தீ வெளியே வருகிறது போல கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். எல்லாரும் அற்பமா நினைச்சாங்கல்ல, எல்லாரும் ஒதுக்கி வைத்தாங்கல்ல, இது ஒன்னத்துக்கும் ஆகாதுன்னு சொன்னாங்கல்ல, தேவச்சனமே அதை காத்திருக்கிற நேரம், காத்திருக்கிற நேரத்தில் யாரும் நமக்கு கேட்க மாட்டாங்க. யாரை கூப்பிட்டாலும் நமக்கு பதில் கிடைக்காது. பிகாஸ் த டெஸ்ட் இஸ் டெஸ்ட். எக்ஸாம் சொன்னா எக்ஸாம் தான். நம்ம ஆண்டர் காப்பி அடிக்கிறதுக்கு உதவி செய்கிற ஆண்டர் கிடையாது. டெஸ்ட்ன்னு சொல்றத அவர் சொல்ல மாட்டார். நீங்க உங்க பிள்ளைக்கு ஒரு பரீட்சை வருதுன்னா நீங்க முன்னாடி சொல்லி கொடுத்துருவீங்க. உலக டீச்சர்கள் கூட சொல்லி கொடுப்பாங்க. ஆனா பரலோக தேவன் சொல்லவே மாட்டார். ஏனென்றால் நீங்கள் முன்னேறுவது தேவ சித்தம். பரீட்சையை ஜெயிக்கிறது தேவ சித்தம். அவர் சொல்லி கொடுத்து நீங்கள் ஜெயித்தா அதுல பிரோஜனம் இல்லை. ஆண்டவருக்கு தேவை ஒரு யுத்த வீரன். ஆண்டவருக்கு தேவை பரீட்சையை ஜெயிக்கிறவன். மகாராஜா அலெக்சாண்டர் கூட பாருங்களேன், அடிக்கடி இந்த கதையை சொல்லுவது உண்டு. இந்த மகா அலெக்சாண்டர் என்ன செய்வார்னா, ஒரு 100 குதிரைகளை தேர்ந்தெடுப்பார். அந்த 100 குதிரைகள்ல கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலாக அந்த குதிரைகளுக்கு தண்ணி காட்டாம, தண்ணி கொடுக்காம அதை கட்டி வைப்பாங்க. பட்டினியா பசியோடு இருக்கும், தாகத்தோடு இருக்கும். அந்த தாகத்தில் இருக்கும் பொழுதும் அதை ஓட வைத்து கொண்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியாக அந்த 10வது நாள் வரும் பொழுது எல்லா குதிரைகளையும், அந்த 100 குதிரைகளையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஓட்டப்பந்தயம் வைப்பார்கள். அது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடும். 10-40 கிலோமீட்டர் வரைக்கும் ஓடுதுன்னு வைங்களேன். அந்த கிலோமீட்டர்கள் ஓடிட்டு குறிப்பிட்ட எல்லை வரும்பொழுது அங்கே ஃபுல்லாக நீர் பாசனமாக அழகாக தொட்டி தொட்டியாக நல்ல கலராக தண்ணி அழகாக இருக்கும். அப்படியே வானத்துக்கு கலர் பூமியில் பிரதிபலிக்கிற மாதிரி எங்கள் தண்ணி கண்ணாடி மாதிரி மின்னும் தெளிந்த தண்ணி வச்சுருப்பாங்க. இந்த தண்ணியினுடைய மனத்தை கண்டவுடன் தாகத்தோடு இருக்கிற இந்த குதிரை ஓடி வந்த 10-20 மைல் ஓடி வந்த அந்த களைப்போடு எல்லா குதிரைகளும் தண்ணியை பார்த்த உடனே தண்ணியை குடிக்க ஆரம்பித்துருவாங்க. ஆனால் மறுபக்கத்தில் ஒரு ஆர்டர் கொடுக்குற ஒரு நபர் இருப்பாங்க. அந்த ஆர்டர் சொல்லுவாங்க, ஓடுன்னு ஒரு அடையாளம் கொடுப்பாங்க. ஓடுன்னு சொல்லும் பொழுது எல்லா குதிரைகளும் தண்ணி குடிச்சு கொண்டே இருக்கும். எந்த குதிரைகளும் திரும்பி ஓடாது. ஏனென்றால் 10 நாள் தாகம் ஓட வைத்து கொடுமைப்படுத்துறது போலதான் ஃபீல் ஆச்சு. அதனால எந்த குதிரைகளும் ஓடாது. ஆனால் இந்த சத்தத்தை கேட்டு தண்ணியை குடிக்காம, தண்ணியை குடிக்க போய் சென்று தண்ணி கிட்ட வாய்களை வைக்கிறதுக்கு போய்விட்டு அந்த சத்தத்தை கேட்ட உடனே எந்த குதிரை திரும்பி ஓட ஆரம்பிக்குதோ அந்த குதிரையை தான் அலெக்சாண்டர் எடுத்து யுத்தத்துக்கு பயன்படுத்துவார். ஏனென்றால் தன்னை காத்துக்கொள்ளணும்னு விரும்புகிற ஒரு எண்ணமுள்ள குதிரை எதிரியை காணும் பொழுது பயந்து போய் நிற்கும். ஆனால் எதிரியை பார்க்கும் பொழுது மேலே இருக்கிற அலெக்சாண்டருடைய சத்தத்தை கேட்டு எந்த குதிரை கீழ்ப்படியும் என்று இப்படி ஒரு பரீட்சையை அனுமதித்து அதன் மூலமாக கண்டுபிடித்து அந்த மகா யுத்த வீர குதிரையை கண்டுபிடிப்பார்.
இன்னைக்கு ஆண்டு சொல்லுகிறார், மகா ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகிய ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சோதனையை உண்டு பண்ணும் பொழுது அதை சொல்ல மாட்டார். நீங்க அதை ஜெயித்து வருகிறத விரும்புகிறார். God want us to overcome all test. கர்த்தர் நம்மளை டெஸ்ட்ல ஜெயிக்க விரும்புகிறார். உங்க பிள்ளை டாக்டர் படிக்கும் பொழுது பக்கத்துல போய் நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்ப மாட்டீங்க. படிச்சு வெற்றி அடையட்டும் தான் விரும்புவீங்க. எல்லா பிள்ளைகளும் டெஸ்ட் எழுதி பாஸ் ஆகட்டும் தான் பெற்றோர் விரும்புகிறாங்க. காப்பி அடிச்சு வந்த பிள்ளைகள், அடுத்தவர்களை பார்த்து எழுதி வந்த பிள்ளைகள் சாதிக்க முடியாது. ஆம் தேவச்சனமே, படிக்காமல் பாஸ் ஆக்கி விட்ட அநேக ஆபத்துகள் உண்டு, அநேக விபரீதங்கள் உண்டு. படிக்காமல் பாஸ் ஆகி வரதுனால பல விபரீதங்கள் இருக்கிறதுனால தான் படித்து வர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இதே போலதான் பரலோக ராஜ்யத்தில் கர்த்தர் ஒரு நபரை உயர்த்துகிறதுக்கு முன்பதாக God will test them. உங்களை வேதனைக்காகவோ உங்களை அழிக்கிறதற்காக அல்ல, உங்களை உயர்த்துகிறதற்காக ஒரு டெஸ்ட் வந்திருக்கிறது. அதை தான் யோவான் 15 ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. 2வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அவர் அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆம் தேவச்சனமே, இன்னைக்கு அநேகரை கர்த்தர் சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். சுத்தம் பண்ணுகிற ஒரு கஷ்டமான ப்ராசஸ் தான், ஒரு வேதனையான ப்ராசஸ் தான். ஆனால் இதன் மத்தியில் ஆண்டவர் ஏன் இந்த கஷ்டத்தில் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லுகிறதை காட்டிலும் ஆண்டவனை சுத்திகரிக்கிறார். நான் இன்னும் கனி கொடுப்பேன், நான் இன்னும் ஜெபிப்பேன், நான் இன்னும் காத்திருப்பேன். என் ஜீவன் அவர் கையில் இருக்குது. எந்த அசுத்த ஆவியாலையும் என்னை தொட முடியாது. என் நாசியில் உள்ள சுவாசத்தை கர்த்தர் நினைத்தாதான் எடுக்க முடியும் என்று தைரியத்தோடு நீங்க முன்னேற வேண்டும். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசுக்கு இடம் கொடுத்தால் ஆபத்து உங்களை சூழ்ந்து கொள்ளும். துணிகரமான பாவங்கள் உண்டு, துணிகரமான சண்டைகள் உண்டு. அதுல நம்ம தலையிடாதபடி நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். தேவ திட்டங்களுக்காக பயன்பட விரும்புகிறவர்கள் தேவையில்லாத காரியங்களை விட்டு நம்ம ஓட கட்டாயமுள்ளவர்களாக இருக்கிறோம். தேவச்சனங்களே, யோவான் 2வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு செய்த முதல் அற்புதம் உண்டு. அதுதான் கானா ஊரில் நடந்த கல்யாண வீட்டில் ஆண்டு செய்த அற்புதம். அந்த அற்புதத்துக்கு முன்பதாக ஆண்டு சொன்னார், என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். ஆனால் வேலை வந்தவுடன் அவர் சொன்னார், இயேசு வேலைக்காரரை நோக்கி சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஆம் தேவச்சனமே, சரித்திரத்தில் நடக்காத அற்புதம் உங்களுக்காக நடக்கும். The miracles, the signs which never ever happened before will happen for you. உங்களுக்காக நடக்கும். மோசேக்காக அற்புதங்கள் நடந்தது, கிதியோனுக்காக நடந்தது, தாவீதுக்காக நடந்தது, தானியலுக்காக நடந்தது, எஸ்தருக்காக நடந்தது, பவுலுக்காக நடந்தது, யோவானுக்காக நடந்தது. உங்களுக்காக நடக்க போகிறது. தேவனுடைய மகிமை உங்க மேல வந்தா அது நடந்தே தீரும். அது எதுவாகவும் இருக்கலாம், அது நடக்கட்டுமே ஆண்டவரே என்று சொல்லுங்க. Let your will be done Lord. உங்க சித்தம் நிறைவேறட்டும் அப்பான்னு சொல்லுங்க. கர்த்தர் சித்தத்துக்கு நேராய் கொண்டு போவார். தண்ணீர் குடத்தை நிரப்பினார்கள். கற்சாடி நிரப்பப்பட்டது, தண்ணீர் ரசமாக மாறினது. கர்த்தர் அற்புதம் செய்தார். சாட்சி பலமா இருக்கும். அந்த வசனத்தில் சொல்லுகிறார்கள், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்து வைத்தீரே என்றான். ஆம் தேவ ஜனமே, இந்த அருமையான திராட்சை ரசத்தை வைத்தது அந்த மணமகன் அல்ல, அந்த மணமகனுடைய கல்யாணத்தில் வந்த இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு உங்க கல்யாண வீட்டில் இயேசு வருகிறார். இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள இயேசுவின் வல்லமை வந்திருக்கிறது. ஆண்டவரே உங்க வீட்டில் இருக்கிறார். இனி ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவர் உங்க அருகாமையில் இருக்கிறத பார்ப்பீங்க. எல்லா தேவ ஜனங்களும் கண்களை மூடுங்கள், ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆவியானவர் சொல்லுகிறார், இனிமே ஒரு தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவேன். போராட்டம் வருகிறதா? மனிதர்கள் கதவை பூட்டுகிறார்களா? Man's rejection is God's direction. எப்போ மனித கதவுகள், நண்பர்களுடைய கதவுகள் பூட்டப்படுகிறதோ புரிந்து கொள்ளுங்க, அது அவர்கள் பூட்டவில்லை, கர்த்தர் பூட்டி விடுகிறார். ஏன்னா திறக்கப்பட்ட ஒரு கதவு இருக்கிறது. அந்த கதவண்டை நீங்க வர வேண்டும். பெரிய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற தேவச்சனமே, கரையம் அதிகமாக கட்ட வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்க. ஒரு உலக ஆசீர்வாதத்துக்காக மட்டும் கேட்டுக்கொண்டு இருந்தா நீங்க ஏமாந்து போகலாம். அந்த உலக ஆசீர்வாதம் தேவ சித்தமா?
தேவ திட்டமா? அது வந்து தேவ ராஜ்யத்தை கட்டுமா, இல்லை தேவ ராஜ்யத்தை அழிக்குமா? என் வாழ்க்கைக்கு அது ஆபத்தா மாறுமா, என் வாழ்க்கைக்கு அது ஆசீர்வாதமா மாறுமா என்று புரிந்து கொண்டு ஜெபிக்க வேண்டும். சில நேரம் தேவன் உங்களுக்கு தரப்போற ஆசீர்வாதம் ஒரு சாமுவேலா இருக்கும், அது தேசத்தை கலக்கும். ஒரு மோசையா இருக்கும், அது இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும். இதே போல தேவனுடைய அபிஷேகம் நிறைந்த பிள்ளைகள் வரும் பொழுது பிசாசு உங்கள் கருப்பத்தை தடை பண்ணுவான். உங்க வீட்டுக்கு மேல ஒரு ரூம் கட்டி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்துருவீங்க, ஊழியரை தங்க வைப்பீங்க. அநேக காரியங்களை செய்துவிடக் கூடாதுன்னு உங்க வீடை கட்ட விடாம தடை பண்ணுவான். நல்ல ஒரு கார் கிடைச்சா 2 விசுவாசிகளை ஊழியத்துக்கு கூட்டு போவீங்க, இல்லை பாஸ்டருக்கு ஊழியமாக செய்வீங்க. ஏதோ ஒன்று வந்துடக்கூடாது, சபைக்கு உதவியாக இருக்கக்கூடாதுன்னு உங்கள் வாகனத்தை தடை பண்ணுவான். தேவ பிள்ளைகள் செபித்து காத்திருக்கிற தேவ பிள்ளைகள் அதை கண்டிப்பாக பெற்றுக்கொள்வார்கள். ஆண்டவர் காட்டுகிறார், அவருடைய நேரம் வராமல் இருந்தது, இப்பொழுதோ வருகிறது. ஆம் தேவ ஜனமே, நீங்கள் சில நேரம் ஜெபித்து கொண்டிருக்கிறது ஒருவேளை உங்கள் கையில் கிடைக்காம இருக்கலாம். நீங்கள் கிடைக்காமல் இருந்தவுடன் நினைப்பீங்க, என் ஆண்டவரே இது நடக்கலை, அது ஒருவேளை அடுத்த மாதம் கிடைக்க வேண்டியதாக இருக்கலாம். தேவ ஜனங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். தேவ ஜனங்கள் அவசரப்பட்டுறவே கூடாதுன்னு ஆவியானவர் சொல்லுகிறார். எல்லாரும் ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல நம்ம பிரேயர் டைம் குடும்பத்தார், புதிதாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இந்த சத்தத்தை கேட்கிற தெய்வச்சனமே, கர்த்தர் உங்களை போரடிக்கிற ஆயுதமாய் மாற்றுகிறார். அநேக மறைந்திருக்கிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அநேக ஆயிரங்களுக்கு வெளிப்படாத ரகசியங்கள் உங்களுக்கு வெளிப்படும். ஆவியானவருடைய மறைவிடத்தில் உள்ளதை பெற்றுக்கொள்வீர்கள். ஆவியின் ரகசியங்களை பெற்றுக்கொள்வீர்கள். ஆவியானவர் உங்களை அதற்காகவே அழைத்திருக்கிறார். ஆவிக்குரிய மனிதனை குறித்து தெரியும் உங்களுக்கு. உள்ளான மனுஷனை குறித்து கர்த்தர் சிலதை கற்றுக் கொடுக்க போகிறார். ஆமென். வெளிப்பிரகாரமான மனுஷனை குறித்து அல்ல, உள்ளான மனுஷனை குறித்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு கர்த்தர் போதித்துக் கொண்டிருக்கிறதை நான் ஆவியில் பார்க்கிறேன். தேவச்சனங்களே, ஒருபொழுது நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனால் அழைக்கப்பட்ட தேவச்சனம், இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட தேவச்சனம், ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவச்சனம், உங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். உங்களுக்காக அவர் வெற்றியை கொண்டு வருவார். நீங்கள் அவரோடு உள்ள உறவை விட்டு விடாதபடி எப்பொழுதும் ஸ்தோத்திரத்தோடு எப்பொழுதும் துதியோடு இருக்க கர்த்தர் உங்களிடத்தில் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்காண்டவரே. வேலைக்கு போகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். வருமானத்தில் பலவீனமாக இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவ சித்தத்தை இன்னும் அறிந்து கொள்ளட்டும். கடன் பாரத்தில் கண்ணீரோடு இருக்கிறவங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். குடும்பத்தால் ஏமாற்றப்பட்டவர்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டாகட்டும். சமாதானம் உண்டாகட்டும். தேவனுடைய அழைப்பு உள்ள தேவ பிள்ளைகள் அழைப்பில் எழும்பட்டும். அழைப்பை குறித்த ரகசியங்களை தேவன் கற்றுக் கொடுப்பீராக. தேவ ரகசியங்கள் வெளிப்படட்டும் அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரேயர் டைம் குடும்பத்தார் எல்லாருக்கும் இனிய வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக நல்லா இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து தேவ ஜனங்கள் ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நம்முடைய ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரில் அநேக ஆவிக்குரிய சத்தியங்களை வெளியிட கர்த்தர் உதவி செய்வாராக. நாளை தினத்திலையும் வீடியோ உண்டு, பாருங்கள். ஆவிக்குரிய அநேக ரகசியங்களை கர்த்தர் அதன் மூலமாக கற்றுத்தருவார். தொடர்ந்து உங்கள் ஜெப குறிப்புகளை பதிவிடுங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை மறக்காமல் இருதயத்தில் வைத்து யுத்தம் பண்ணுங்க. அது நடக்கிறத பார்ப்பீங்க. அநேக ஆயிரங்களுக்கு அது நடந்து கொண்டு தான் இருக்குது. உங்களுக்கு அது நிச்சயமாக நடக்கும். மீண்டும் புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சந்திக்கலாம். எல்லா திங்கள் புதன் வெள்ளி நமக்கு விசேஷித்த கூட்டம் உண்டு. 9 மணி அளவில் நடக்கிறது. கலந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. மீண்டும் சந்திக்கலாம்.